ஆடி காரில் சட்டவிரோதமாக சிவப்பு விளக்கு பொருத்தி வலம் வந்த IAS அதிகாரி பூஜாவுக்கு மேலும் சிக்கல் வலுத்துள்ளது. சர்ச்சைக்குரிய ஆடி கார் பறிமுதல் செய்யப்பட்டது எப்படி? மகாராஷ்டிரா மாநிலம் புனே ஆட்சியர் அலுவலகத்தில் பயிற்சி IAS அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் பூஜா கேத்கர். ஆனால் அங்கு தனி அறை மற்றும் கேபின் கேட்டதுடன் சட்டத்திற்கு புறம்பாக அவரது ஆடி சொகுசு காரில் சிவப்பு சுழல் விளக்கு பொருத்தி நகரில் வலம் வந்ததால் பூஜா சர்ச்சையில் சிக்கியுள்ளார். VIP நம்பர் பிளேட் கோரியது, புனே கூடுதல் கலெக்டர் அஜய் மோர் இல்லாத நேரத்தில் அவரது அலுவலகத்தை பயன்படுத்தியது உள்ளிட்ட ஏராளமான குற்றச்சாட்டுகள் பூஜா கேத்கர் மீது சுமத்தப்பட்டது. இதையடுத்து இவரை பணியிட மாறுதல் செய்ய கோரி புனே ஆட்சியர் தலைமை செயலாளருக்கு கடிதம் எழுதினார். அதன் பேரில் வாஷிமுக்கு பூஜா பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். இதனிடையே குடிமை பணிக்கான தேர்வு முகமையில் போலி சான்றிதழ் வழங்கியதாக மீண்டும் ஒரு சர்ச்சையில் பூஜா சிக்கியுள்ளார். அது மட்டுமின்றி பார்வை குறைபாடு மற்றும் மூளைத்திறன் குறைபாடு தொடர்பான பிரச்சனை இருப்பதாக கூறி மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழ் சமர்ப்பித்த பூஜா இது தொடர்பான மருத்துவ பரிசோதனையை பல்வேறு காரணங்களை காட்டி தவிர்த்து வந்ததும் தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக ஒன்றிய அரசு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் பூஜா கேத்கரின் தாய் மனோரமா கேத்கர் புனே முல்ஷி பகுதியில் துப்பாக்கியை வைத்து விவசாயி ஒருவரை மிரட்டும் வீடியோ வைரலாகி வருகிறது. ஓராண்டுக்கு முந்தைய அந்த வீடியோ தற்போது வலைத்தளத்தில் அதிகம் பகிரப்பட்டதை அடுத்து பூஜாவின் தாய் தந்தை மீது புனே போலீசார் ஆயுத சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதையடுத்து பூஜாவின் பெற்றோருக்கு போலீஸ் தரப்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமது தனிப்பட்ட காரில் சிவப்பு சுழல் விளக்கு பொருத்தி வலம் வந்த விவகாரத்தில் பூஜாவின் ஆடி காரை இன்று போலீசார் பறிமுதல் செய்தனர். புனே பிராந்திய போக்குவரத்து அலுவலகம் வியாழனன்று பிறப்பித்த நோட்டீஸ் அடிப்படையில் இந்த நடவடிக்கை பாய்ந்துள்ளது. பூஜா பயன்படுத்திய ஆடி காரில் சிவப்பு கலங்கரை விளக்கை பயன்படுத்தியது மட்டுமின்றி அதில் அனுமதியின்றி மகாராஷ்டிரா அரசு என எழுதப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து மகாராஷ்டிரா காவல்துறை அதிகாரி ஒருவர் கூறும்போது, கார் இப்போது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது, அதன் ஆவணங்கள் சரிபார்க்கப்படும், மேலும் இந்த விஷயத்தை நாங்கள் விசாரிக்கிறோம் என்று ஒரு மூத்த போலீஸ் அதிகாரி தெரிவித்துள்ளார். காரின் மீது ஜாமர் போடப்பட்டு அதை சுற்றி தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சர்ச்சைக்குரிய அந்த ஆடி கார் கடந்த 2012 ஜூன் மாதம் புனே வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த ஆடி கார் 21 முறை போக்குவரத்து விதிகளை மீறியதற்காக போக்குவரத்து கழகம் மொத்தம் 27,000 ரூபாய் அபராதம் கட்டியதற்கான சலான்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மத்திய மோட்டார் வாகன விதிகள் 1989 பிரிவு 108 படி மாநில அரசு VIPகள், VVIPகள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு அதிகாரப்பூர்வ வாகனங்களில் சிவப்பு சுழல் விளக்கு மற்றும் அம்பர் விளக்குகளை பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 2013 டிசம்பரில் சுப்ரீம் கோர்ட் உத்தரவின் பேரில் சுழலும் சிவப்பு விளக்கு பயன்படுத்துவதற்கான தகுதியுள்ள அரசு பதவிகளின் பட்டியலை மாநில அரசு சீரமைத்து திருத்தப்பட்ட பட்டியலை 2014 வெளியிட்டது. 2014 அக்டோபரில் போக்குவரத்து ஆணையர் அலுவலகம் தகுதியற்ற வாகனங்களில் உள்ள சுழல் விளக்குகளை அகற்றுமாறு பல்வேறு துறைகளுக்கு உத்தரவிட்டது. பட்டியலின்படி மாநில அரசின் செயலாளர் மட்டத்திற்கு மேல் உள்ள உயர் அதிகாரிகள், போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் மற்றும் பிராந்திய கமிஷனர்கள் அந்தஸ்தில் உள்ள போலீஸ் அதிகாரிகள் மட்டுமே பிளாஷர் இல்லாமல் ஆம்பர் விளக்குகளை பயன்படுத்த அனுமதிக்கப்படுகிறார்கள். அதே நேரத்தில் உயர்மட்ட மாவட்ட அதிகாரிகள் நீல கலர் விளக்குகளை பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.